பாட்டி, போர் அடிக்குது. ஒரு கதை சொல்லு. திடீர்னு கதை கேட்டா என்ன கதை சொல்ல? உனக்கு என்ன மாதிரி கதை வேணும்? உன்னோட சின்ன வயசு கதை சொல்லு பாட்டி. சின்ன வயசா? ம், சரி, சொல்றேன், கேளு. ம், நான் அப்போ உன்ன மாதிரி தான், உன் வயசுல தான் இருப்பேன். ஒரு நாள் எங்க அம்மா திட்டிட்டாங்கன்னு எனக்கு கோபம் வந்துருச்ச. கோச்சிக்கிட்டு யார்கிட்டயும் எதுவும் பேசாம நான் தோட்டத்துக்கு போய் ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டேன். அங்கதான் என்னோட தாத்தா தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு. நான் சிரிக்கல. அவரும் வேலையா இருந்ததால எதுவும் பேசாம பாத்தி கட்டிக்கிட்டு இருந்தாரு. நானும் எதுவும் பேசாத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாய்க்கால்ல தண்ணி வேகமா வந்துச்சு. ஒவ்வொரு பாத்தியா நிறைய நிறைய தாத்தா மம்முட்டியில மண்ண அள்ளி அணை போட்டு அடுத்த பாத்திக்கு தண்ணி போக வழி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் அதையவே பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ மரத்துல 2 அணில் கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. வானத்துல காக்கா குருவி எல்லாம் அது வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ தாத்தா வந்து, வா கண்ணு, வீட்டுக்கு போலாம்னு கை நீட்டினாரு. நான் எதுவும் பேசாம அவரு கைய பிடிச்சு நடந்து வீட்டுக்கு வந்தேன். அப்ப அம்மா, எங்கடி சொல்லாம கொள்ளாம போனன்னு திட்டிக்கிட்டே வடைய ஒரு தட்டுல போட்டு கொடுத்தாங்க. ஐ வடைன்னு சிரிச்சுக்கிட்டே வடைய வாங்கி சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டேன். கதை அவ்வளோதான். அவ்வளோதானா? அம்மா, உன் கோபம் போச்சா பாட்டி? அத சொல்லவே இல்ல. அது வேடிக்கை பார்க்கும்போதே போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி, நேரம் ஆகுது, போய் சாப்பிட்டுட்டு தூங்கு. அப்புறம் நீ அம்மா கிட்ட திட்டு வாங்குவ.